வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அரசு மானியத்தில் அதிகாரிகள் கையாடல் செய்ததாக குற்றம் சுமத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மீனவர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் பல நலத்திட்ட உதவிகளும் நலத்திட்ட உதவிகள் பொருட்களுக்கான பணமும் வங்கிகள் மூலம் செலுத்தப்படுகின்றது. இதுல பல ஆண்டு காலமாக பல்வேறு அரசு துறைகளில் இது போன்று பொதுமக்களுக்கு வங்கிகள் மூலம் செலுத்தப்படுகின்ற நிதியில பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அந்தந்த துறையிலும் பணத்தை செலுத்தினாலும் இந்த வங்கி கணக்கோட ரேஷன் கார்டு அதாவது வங்கி கணக்கோட ஆதார் கார்டு நம்பர் இணைக்காதது, ஒரே நபருக்கு 2 வங்கியில கணக்கு இருந்ததுன்னா அந்த பணம் போய் சேராது. அதே மாதிரி இதெல்லாம் போய் சேராது. இந்த மாதிரி காலத்தோட சேராத பணம் மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வரும்போது எவ்வளவு பணம் இவங்க முதல்ல அமைச்சாங்க, எவ்வளவு பணம் சேர்ந்துருக்குது, இன்னும் இவங்க யார் யாருக்கு கொடுக்க போறாங்க என்கின்ற எந்த விபரமும் இவங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளுக்கான பணம் வழங்குவதில் நிச்சயமா இருக்காது. ஏன்னா எந்த ஒரு திட்டத்திலையும் பணம் போடும்போது அந்த ஒரு மாசத்துல அந்த ஒரு டைம்ல இன்னைக்கு யார் யாருக்கு பணம் போடப்பட்டுள்ளது, இந்த திட்டத்துல பயனாளிகள் யாரு என்பதை லிஸ்ட் ஓட்டணும். முதல்ல நீ எதுவுமே செய்யாதால எனக்கு நீ பணம் போட்டீங்களா, அவருக்கு போட்டீங்களா, இவருக்கு போட்டீங்களா என்பது எந்த விதமான கணக்கு வழக்கும் கிடையாது. இதுல தொடர்ந்து இப்ப மட்டும் இல்ல, பல ஆண்டு காலமாக ஏற்கனவே கூட ஒரு 8 வருஷம் மீது கூட இந்த மின்துறையில ஒரே ஒரு கேஷியர் ஒரு 85 லட்சம் பணத்தை எடுத்து போனாரு. இப்போ இந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறையில முதல் ஒரு பெண் குழந்தை பிறந்தா 20,000 ரூபாய் வைப்பு நிதி, 2வது பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு 30,000 ரூபாய் வைப்பு நிதி, 2 குழந்தைங்க சேர்த்து 30,000 ரூபாய் வைப்பு நிதி. இந்த பணம் வங்கியில செலுத்தணும். அது அந்த துறையில இருக்கிற ஒரே ஒரு யூடிசி கிட்டத்தட்ட அதுல 65 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணுகிறார் இந்த பணத்தை செலுத்தாம. அது ஒரு மாசத்துல இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமா அந்த பணத்தை அவரு மக்களுடைய பணத்தை தான் பணமா பாவித்து எல்லா காசும் சொல்லி சாட்டினோட. இப்ப திடீர்னு அதாவது இப்ப எங்களுக்கு என்னன்னா, இப்ப குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அதுல பல விதத்திலும் பணம் போடுறீங்க. மாதாந்திர உதவித்தொகை, உதவித்தொகை, கணவர் கைவிடப்பட்டவர்கள் தொகை, முதியோர் தொகை, அப்புறம் இந்த 2 பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்களுக்கு வைப்பு நிதி, அப்புறம் பெண் குழந்தைகள் பேர்ல ஒரு 50,000 ரூபாய் முதலமைச்சர் டெபாசிட் போடுற திட்டத்தை அறிவிச்சுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க உண்மையிலே போடுறீங்களா இல்லையா என்பதை மாதந்தோறும் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அப்ப மாதந்தோறும் மாசம் ஆடிட்டிங் நடக்கும் போது ஒரே ஒரு யூடிசி கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமா அந்த பணத்தை மோசடி செஞ்சுக்கிறார். அப்ப 4 ஆண்டு காலம் ஒருத்தவங்க ஒரே செக்ஷன்ல உட்காந்து பணத்தை மோசடி செஞ்சுட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாத்திட்டு போறான். அப்ப இது சம்பந்தமா ஆடிட்டிங் பண்ணது யாரு? இது போன்ற பண மோசடிக்கு அந்த துறை ரீதியான பண மோசடிக்கு யூடிசி மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது. எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட், சூப்பரண்ட், ஏடி, டிடி, கேஷியர், டைரக்டர் வரைக்கும் இதுல யாராவது ஒருத்தவங்க தங்களுடைய கடமையை செஞ்சாவே இந்த பணம் மோசடி பண்ணிருக்க முடியாது. அப்ப இந்த அரசாங்கத்துல கொள்ளையடிப்பதும், மக்களை ஏமாற்றுவதும், மோசடி செய்வதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு பேர் அரசு ஊழியர்களுடைய மத்தியில சிலருடைய எண்ணத்துல இருக்குது. நம்ம என்ன தப்புனாலும் பரவாயில்ல,
நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் வந்து போச்சு. இதுல வந்து பல ஆண்டு காலமாக பல கோடி ரூபாய்க்கு மேல வெளியிலே வந்து தெரியாத அளவுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை சில அதிகாரிகள், பொறுப்புள்ள அதிகாரிகள் திட்டமிட்டு கொள்ளடிச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க துறை ரீதியா அந்த ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, யாரை ஏமாத்துறது இந்த நடவடிக்கை? நீங்க ஒட்டுமொத்தமா அந்த காலகட்டத்தில் யார் யாரு இந்த பொறுப்புல இருந்தாங்க, எல்டிசி யாரா இருந்தாங்க, யூடிசி யாரா இருந்தாங்க, அசிஸ்டன்ட் யாரா இருந்தா, சூப்பரண்ட் யாரா இருந்தா, டிடி யாரா இருந்தா, ஏடி யார் இருந்தது, டைரக்டர் முதல் கொண்டு யார் இருந்தது, கேஷியர் வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நாங்க என்ன கேட்கறோம்னா, அதிமுக சார்பில் ஒட்டுமொத்தமா அனைத்து துறைகளிலும் இதுவரைக்கும் வழங்கப்பட்ட வங்கியில் செலுத்தப்பட்ட பணம் சம்பந்தமான பண பரிவர்த்தனை சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவார்கள். திருவாரூர் அடியக்கா மங்கலத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 47 வயது கொத்தனார் சரவணன் பாலியல் தொல்லை கொடுத்தார். பயத்தால் கூச்சலிட்ட சிறுமி வீட்டை விட்டு வெளியேறி ஓட்டம் பிடித்தார். சம்பவம் குறித்து பெற்றோரிடம் கூறி கதறி எழுதார். திருவாரூர் மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் கூறினர். விசாரணை நடத்திய போலீசார் சரவணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். எங்கள் மருத்துவரையா அவர்களை சந்தித்து நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன். நான் சொல்வதையெல்லாம் மருத்துவரையா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போ என்ன பேசினேன், என்ன சொன்னாங்கிறத இப்போ வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு. ஏன்னா இது உட்கட்சி பிரச்சனை. இது இன்னொன்று, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும், அப்புறம் மாற்றங்கள் வரும். அதனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவரையாட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறோம். மருத்துவரையாவும் அதை உள்வாங்கியிருக்கிறாங்க. என்ன பேசுனேங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது, உட்கட்சி பிரச்சனைங்கிறதுனால. ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு கட்சியில் இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம். ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், நீங்கள் எதுங்க சொன்னீங்க, 2 பேருமே சேர்ந்து செயல்பட தான் எங்களோட ஆசைன்னு சொன்னீங்க. உங்களோட ஆசையா டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? அவர் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். அது கேட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன பேசுறேன் என்னங்கிறது வெளியில் சொல்ல கட்சி பிரச்சனை சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டதா வரைக்கும் அது சொல்றேன். நாங்கள் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும், உங்களுக்கு செய்தியா வருங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. நல்ல செய்தி இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல செய்தி வரும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கையோட சொல்றேன். நல்ல செய்தி வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதுக்கு மேல டீட்டெயிலா பேசக்கூடாது. அது நல்லதும் இல்லை. அதாவது இல்ல கேளுங்க. நீங்க நண்பர்களுக்கு அன்பா சொல்றேன். ஒரு செய்தியில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இது ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில இது ஒரு குடும்பம் மாதிரி, குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி. இது ஒரு சின்ன சலசலப்பு. அந்த சலசலப்பு மிக விரைவில் சரியாயிடும். ஒன்றுபட்டு மீண்டும் வெற்றி வாகைக்கு நோக்கி போறதுக்கு உண்டான காலம் வரும். இதுக்கு மேல அதிகமா கேட்கறது நல்லா இருக்காது, சொல்றது நல்லா இப்போ அது மாதிரி எந்த செய்திக்கும் போகாதீங்க. இல்லையா? சொல்லி இருக்கிறோம், பார்ப்போம், நல்ல செய்தி வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும். எல்லாரும் கூட தான் பேசுவோம். எல்லாரும் கூட பேசிட்டு பேசி இது நல்ல ஒற்றுமையை சேர்ந்து செயல்படுறதுக்கு உண்டான தீவிர முயற்சியில் இறங்குவேன். இது வரைக்கும் இல்ல நீங்க ஒன்னா இப்ப ஜி.கே. மணி பொறுத்த வரைக்கும் 45 வருஷத்துக்கு மேல கட்சியில எவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு நடுநிலைமையோட நல்லா போகணும்னு நினைச்ச ஜி.கே. மணி இன்னைக்கு மட்டும் அதை நினைக்க மாட்டேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஒரு கட்சியில் 25 வருஷம்
முதல்ல இருந்து பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த கட்சி நல்லா இருக்குன்னு தான் நினச்சிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையே இல்லை இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலே சந்திப்போம், சமாளிப்போம், ஒற்றுமைப்படுத்துவோம், அதில் தீவிரமாக இறங்குவோம் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், அப்படி கொள்கை பிடிப்பா நானும் இதில் உறுதியாக இல்லைன்னா நான் வேற எங்கேயும் எப்படியோ கூட மாறி இருக்கலாம்ல. அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், பண்ண மாட்டேன். அப்போ இவ்வளோ நேரம் இருக்கிற ஆள் இதை நான் சரி பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல செய்தி வருங்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.